Hebron Ministries. மத்தேயுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மத்தேயுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து பேரலைஸ் ஆகி போச்சு, கொடிய வேதனைப்படுகிறான். திமிர்வாதக்காரன் என்ன? பேரலைஸ், கை காலு விழுந்து போனது. திமிர்வாதக்காரனா இருந்து கொடிய வேதனைப்படுகிறான். கொடிய டெட்ஃபுல்லி டார்மெண்டர், கொடிய வேதனை தாங்க முடியாத படுறான். அவனால் தாங்க முடியல. அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். சரியா? 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்ப 100க்கு அதிபதி யாரு? ஒரு ரோமருடைய ஒரு பெரிய ஆஃபீஸர், ரோமர் ஆஃபீஸர். 100 சோல்ஜருக்கு அவன் தான் யாரு? தலைவன். அப்போ அவன் பார்க்குறான், இயேசுடைய ஊழியத்தை கவனிச்சுட்டே இருக்கிறான். அவன் ஒரு பெரிய 100க்கு அதிபதியாக இருந்தாலும் செஞ்சுரியன் சொல்லுவாங்க இங்கிலீஷில், செஞ்சுரியன். அவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். கவனிக்கும் போது இயேசுடைய ஊழியத்தை பார்க்குறான். பார்த்த உடனே இஸ்ரவேலர்களுக்கு இல்லாத ஒரு விசுவாசம் அவனுக்கு வருது. எல்லாரும் வந்து சுகமாக்குன்னு சொல்கிறான். எவீர் கூட வீட்டுக்கு வா, அவன் ஒரு பாஸ்டர், அவன் சொல்கிறான் என் வீட்டுக்கு வந்து பொண்ணை பாருன்றான். இவன் சொல்ல நீங்கள் வரவே வேணும், ஒரு வார்த்தை சொல்லுவோம், வேலைக்கார சுஸ்தமாகும். அதுதான் நீங்கள் போகிற நேரத்தில் விசுவாசி. இப்போ தான் அம்மாலாம் அழகாக இப்போ நம்ம இங்கே தான் ஜாப் பண்ணி அனுப்புகிறோம். எப்படி கர்த்தருக்கு சுகத்தை கொடுக்குறார்? இந்த விசுவாசம். ஏன் மற்றவங்களுக்கு நடக்கலைன்னா விசுவாசம் இல்லை. ஹல்லேலூயா. சுகத்தை கொடுக்கறது பாஸ்டரில், சுகத்தை கொடுப்பது கர்த்தர். ஹல்லேலூயா. ஆனால் யார் மூலமாக கொடுக்குறாரு? அவர் பாஸ்டர் மூலமாக கொடுக்குறாரு. ஆனால் கொடுக்குறவர். அப்போது ஜெபம் பண்ணுற பாஸ்டருக்கும் விசுவாசம் இருக்கணும். யாருக்கு விசுவாசம் இருக்கணும்? ஜெபம் பண்ணுறவங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். இங்கே கவனிங்க, இங்கே பார்க்கும்பொழுது அந்த வேலைக்காரன் வந்து இதாக இருக்கான், என்ன இருக்குது, வியாதியாக இருக்கான். இந்த ஆளுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குது? நீ சொல்லும். அவனுக்கு அந்த திமிர்வாதக்காரனுக்கு விசுவாசம் அவனால் முடியாது, அவனுக்கு தெரியாது, என்னன்னு தெரியாது. ஆனால் இவனுக்கு ஒரு பெரிய விசுவாசம். இயேசு வரவே தேவையில்ல, வார்த்தையே சுகமாக்கும். அப்படின்னா பியாண்ட் ஹிஸ் இமேஜினேஷன். என்ன நினைக்கிறான்? இந்த உலகத்தையே அவர் தானே படைச்சார், வார்த்தையை தானே படைச்சார். இந்த உலகத்தையே படைச்சார், சூரிய சந்திர நட்சத்திரங்களை உருவாக்கினார். அது சூரிய நட்சத்திரங்களையும் வார்த்தையில் உருவாக்கினா இது ஒரு அற்ப வியாதியை உருவாக்க முடியாது. அப்படின்னு விசுவாசிக்கலாம், சுகமாயிடுது. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எந்த ஒரு சமீபத்துக்கு மாத்திரமில்லை, தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் போய், ஜெயிலில் போய், எங்கே போனாலும் நீங்கள் விசுவாசத்தோடு போய் ஜெபிச்சிங்கன்னா நிச்சயமாக தேவன் அற்புதத்தை கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யார் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ நம்புறீங்களோ நிச்சயமாக நடக்கும். அதனால் எதையுமே நீங்கள் அவிசுவாசித்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. நம்ம விசுவாசம் மிக மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் தேவனை விசுவாசிக்க அற்புதங்கள். அது வஸ்திரை தொட்டா போதுன்னு சொல்கிறான் பறவை. வஸ்திரத்தை தொட்டா போதும். அவரு மேலே கையெல்லாம் வச்சு சுகம் பண்ண வேணாம். அந்த வஸ்திரத்து ஹெம் ஆஃப் த கார்மெண்ட், அந்த நுனியை தொட்டா போதும், என்ன சுகமாயிடும்ன்றா. அத்தனை நாள் பரிபூர்ணமான அந்த உதரப்போக்கு ஒரு நிமிஷத்தில் நின்று போய் விடுகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை சுகமாக்க போகிறார். சொல்லுங்கள், கர்த்தர் என்ன சுகமாக்க போகிறார்? என் குடும்பத்தில் இருந்த வியாதிகள், என் மேல் இருந்த வியாதிகளை கர்த்தர் சுகமாக்க போகிறார். ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். தேவனுடைய வல்லமை இறங்கி போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம். ஆண்டவர் தேவன் அற்புதங்கள் செய்ய இரக்கமுள்ளவராக இருக்கிறார். பாருங்க 11ஆம் வசனத்தை வாசிப்போம். தமிழ் செய்ய அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் உங்ககிட்ட பார்க்கல, இஸ்ரவேலரை உங்ககிட்ட பார்க்கல. ஆனால் ஒரு நாள் வரும், அங்கேருந்து வருவாங்க, கிழக்கு மேற்கு எல்லாம் வந்து ஆபிரகாம், ஈசாக்கோடு யாக்கோபு பந்தி இருப்பார்கள் பரலோகத்தில். ஹல்லேலூயா. அப்போ அவங்கள நம்ம முரட்டுத்தனமாக விசுவாசிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு செஞ்சுரி என்ன பண்ணுறான்? முரட்டுத்தனம். அவன் வந்து ஒரு ரோமர் உடைய இவன் 100க்கு அதிபதி. அந்த இஸ்ரவேலர்கள் நம்பலை, யூதர்கள் நம்பலை, இயேசுவை ஏற்றுக்கொள்ள சிலுவையில் அடிக்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஒரு நாள் வரப்போகுது, நீங்கள் எல்லாம் என்ன இப்படி செய்கிறீங்கள, உங்களுக்காக தான் நான் வந்தேன்.
உங்களுக்காக தானே, யூதர்களுக்கு தானே முதல்ல வந்தேன், உங்களுக்காக தானே, இஸ்ரவேலுக்கு தானே வந்தேன். ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நாள் வரும், எங்கே கிழக்கு மேற்கு எல்லா திசைகளிலிருந்து ஒரு நாள் அங்கே நீ நரகத்திலிருந்து பார்ப்ப. நீ நரகத்திலிருந்து பார்க்குறியோ பார்க்கலையோ, நீ அன்னைக்கு கதறி 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 அழுவ. ஐயோ, எனக்கு வச்சிருந்த அருமையான பரலோக திட்டத்தை நான் கைவிட்டோன்னே நினைப்பேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், எல்லோரும் வந்து அந்த நான் சொன்ன என்னுடைய தாசனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு கூட பந்தி இருப்பார்கள். டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடுவாங்கப்பா. டைனிங் டேபிளில் நீ அழுகையும் பற்கடிப்பு இடத்துல கதறி அழுதுகிட்டு இருப்ப. அன்னைக்கு அவங்க டைனிங் டேபிளில் உட்காந்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்றாரு. ராஜ்யத்தின் புத்திரரோ, ராஜ்யத்தின் புத்திரரோ, ஹல்லேலூயா, ராஜ்யத்தின் புத்திரரோ, ராஜ்யத்தின் கிங்டம், சன்ஸ் ஆஃப் கிங்டம். ராஜ்யத்தின் புத்திரன் என்ன அர்த்தம்? பரலோகத்துக்கு வர வேண்டியவர்கள், பந்தி இருக்க வேண்டியவர்கள், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றிருக்க வேண்டியவர்கள். அவர்கள் வர முடியல. ராஜ்யத்தின் புத்திரரோ, ஐயோ கதறி, ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். புறம்பான இருள்னா யாரும் பார்க்கக்கூடாத இருள். புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சொல்றார். வீப்பிங் அண்ட் gnashing teeth, அப்படியே பல்ல கடிச்சு கதறி அழுதுகிட்டு இருப்பாங்கன்னு உங்களுக்கு சொல்றேன். கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் அறிவுரை பண்ணுறார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் தேவன் நம்ம கொடுத்த இந்த நாளில் எவ்வளோ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் தவறுகள் செய்கிறோம். இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே உங்களுடைய வருகையில் என்ன கைவிட்டு விட, அப்படியே கரங்களை வச்சு சொல்லுவோம், ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கோம் சாமி. உங்களுடைய வருகையில் ஆண்டவரே நானும் என் சபையும் குடும்பமும் காணப்பட வேண்டும் சாமி. எங்களை கைவிட்டு விடாதீங்க சாமி. நாங்கள் குற்றம் குறைகள் தவறுகள் ஆண்டு எதுவாக இருந்தாலும் எங்களை மன்னித்துடுங்க சாமி. இந்த அருமையான பைபிள் சொல்ல முழுமையாக எங்களை தாழ்த்துறங்க சாமி. எங்களுக்கு குற்றங்களை சொல்லித்தாக ஆண்டவரே, எங்களுக்கு மேற்கொள்கிற பலத்தை தாங்க சாமி. எங்களை கைவிட்டு விடாதீங்க சாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஊழியக்காரங்களாம் அடிக்கடி சொல்லுவோம், கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சு கடைசியாக பரலோகம் போடல என்ன ஆகிறது? எவ்வளோ பெரிய எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் இழந்து எவ்வளோ பெரிய காரியம். அதனால் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டே இருக்கணும், ஆண்டவரே என்னை கைவிட்டுறாதீங்க, வருகையில் நான் காணப்படணும் சாமி, என்னை கைவிட்டு விடாதீங்க சாமி, கைவிட்டு விடாதீங்க சாமி. ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ வந்து ஊழியம் செஞ்சோன்னு பார்க்கறது கிடையாது, எவ்வளோ பணம் கொடுத்தோம் எப்படி கொடுத்தோம் பார்க்கறது கிடையாது. ஒரு தவறு தேவனிடத்தை நம்ம பிரித்து விடும். அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்களுக்கு தெரியாமல் எந்த தவறு பண்ணாலும் தயவாக மன்னிச்சிருங்க சாமி, அது எனக்கு கற்றுத்தாங்க சாமி, செய்யக்கூடாதுன்னு கற்றுத்தாங்க சாமி, என்னை உணர்த்துங்க சாமி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்க. பெரிய நரகத்தினுடைய பெரிய காரியம். நரகம் என்பது இருளினிடம், அக்னி உல, பிறகு அக்னி ஏறி, பிறகு அழுகை, நெருங்கு, சத்தம், பிறகு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே இருக்கும். மறுபடியும் டைப்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் என்ன? நித்திய தண்டனை, நித்திய ஜீவன். நித்திய தண்டனை ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட்டு? நித்திய தண்டனை, நித்திய ஜீவன். ஒன்று நீ தண்டனை வாங்கணும், இல்லை பரலோகம் போகணும், ரெண்டு தான். அப்படி அப்புறம் அவ்வளோதானே. நரகத்துக்கு போனால் என்ன உணர்வீங்க? கடவுளை ஐயோ பார்க்க முடியல, பார்க்க முடியல. இந்த திருடனை ஞாபகம் வச்சுங்க, திருடன் நான் ஞாபகம் வச்சுங்க. அவன் ஜெயிலுக்கு போனால் என்ன பண்ணுவான்? ஐயோ என் குடும்பத்தை பார்க்க முடியலையே, குடும்பத்தை பார்க்க முடியலையே, அவனுடைய இருதயம்லாம் உடையும். பிள்ளைங்களை பார்க்க முடியலையே, அவன் இருதயம் மாட்டாது போட நரகத்தில் கடவுளை பார்க்கவே முடியாது. ஒன்று. ரெண்டாவது, நம்முடைய கான்ஷியஸ் உறுத்திக்கிட்டே இருக்கும், ஐயோ நல்ல சான்ஸ் கொடுத்தாரு, விட்டுட்டோமே. ரெண்டாவது. மூணாவது காரியம், அந்த நரகத்தினுடைய பாடுகள் ஒரு நாளும் மாறுதல் வரவே. இப்போ மாறுதல் ஒரு 10 முறை நீங்கள் தவறு செஞ்சால் கூட மன்னிப்பு கேட்டுடலாம், ஆனால் மாறுதல் வரவே வராது. நாலாவது காரியம் என்ன சொன்ன? அவருடைய பெனிட்ரேட் பண்ணும். அந்த எப்படி ஒரு கத்தியை உள்ளே குத்தி அப்படியே பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்குமோ அது போல் அந்த அக்னி ஒவ்வொரு பக்கமும் உள்ளே தொலை போட்டு உள்ளே போயிட்டு வெளியே வரும். அப்போ உடம்பெல்லாம் எரியும், எலும்புகளில், நரம்புகளில், ரத்த நாளங்களில் அது பாயும். அந்த சமயத்தில் தாங்க முடியாத வேதனை உண்டாகும். அஞ்சாவது காரியம், அந்த சஃபரிங் அது என்னது ரொம்ப ரொம்ப உண்மையாக இருக்கும், பயங்கரமாக. அது இது பேருக்கெல்லாம் இருக்காது, அது நிஜமாகவே நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் தேவன் நமக்கு கற்றுத்தருகிறார். கடைசியில் பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்கு கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? விசுவாசத்தை எதிர்பார்க்குறார். இந்த செஞ்சுரனுக்கு என்ன இருந்துச்சு?
விசுவாசம் இருந்துச்சு. ஆண்டவரே நீர் வரலனாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, நான் ஒரு 100க்கு அதிபதியாக இருக்கிறேன், நான் சொன்ன எல்லாரும் கீழ்ப்படுகிறாங்க, அதுபோல் நீர் கட்டளையிட்ட நடக்க ஆண்டவரே, எங்கேயாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க, வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலில் காணவில்லை. இஸ்ரவேலில் கணிப்போ அவன் சுகமாடுவான். அவன் போகிறான், அந்த நிமிஷம் பார்க்குறான், அந்த நிமிஷம் சொன்ன நிமிஷத்தில் அவன் வேலைக்காரன் சொஸ்தமாகறான். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன இன்னைக்கு கற்றுக்கிட்டோம்? ஆண்டவர் சொன்னால் எல்லாம் நடக்கும். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. உங்களுக்கு பணப்பிரச்சனையா, இல்லை வியாதி பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, சொல்லிக்கிட்டே இருங்க. விசுவாசி நீ சொல்ல 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 நடக்கும் சொல்லும்போது அந்த அவிசுவாசம் எல்லாம் போயிடும், விசுவாசம் வந்துடும். திரும்ப 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 ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? கடாஷ். என்ன சொல்லி கொடுத்த? கடாஷ். கடாஷ் என்ன அர்த்தம்? புதுப்பித்தல். அப்போது இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்ட பாடங்கள் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்.